நன்றி. நன்றி உங்களை சார். எல்லோரையும் இந்த ஜூம் மீட்டிங் மூலியமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு நாள் நல்ல நாள், இது ஒரு நாள் திருநாள். ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லதொரு வாழ்க்கை கொடுத்து கொண்டு உங்களை எல்லோரையும் இந்த தியானத்தின் மூலியமாக பலவித அனுபவங்களை பெற்று வரும் திரு பழனியப்பன் அவர்களுக்கும், இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் பெங்களூர் அவர்களுக்கும், இதில் பயணித்து வரும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணக்கம் தெளித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த ஆத்ம தியானத்தையும் ஞானத்தையும் போதித்த பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், சொர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும், மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும், மற்றும் பிரபஞ்சத்துக்கும் விஸ்வசக்திக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் ஆஸ்ட்ரியன் மாஸ்டர் சிசிரியன் மாஸ்டர் சேத் மாஸ்டர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என் மறக்காமல் என் பெற்றோர்களையும் வணக்கம் கூறிக்கொண்டு, இன்று நான் இவ்வளவு தூரமாக பயணித்து வருகின்றேன் என்றால் அதுக்கு முக்கிய காரணம் நம் முயற்சி மட்டுமல்ல, இந்த தியான பயிற்சியும் கூட. நான் இந்த 2018 இந்த கொரோனா பீரியடில் தான் நான் இதில் இந்த அபானா சதி என்கின்ற இந்த தியானத்தில் நான் சேர்ந்து கொண்டேன். அப்பொழுது ஐயா பத்ரிஜி அவர்கள் பார்க்கும்போது எல்லாரும் போலத்தான் இவரும் போல எல்லாரையும் அரவணைக்கிறதுல அப்புறம் பின்னால பார்த்தீங்கன்னா அதுல எவ்வளவோ நடக்குது அப்படின்னு நினைத்து தான் முதலில் சேர்ந்தேன். அடுத்தது நான் சென்னையில் அவருடைய பிறந்த நாள் விழா கொண்டாடும் போது நவம்பர் 11ஆம் தேதி வரப்போகிறது இல்லையவா, அதே போல சென்னையில் கொண்டாடினார்கள். அதை பார்க்கும்போது தான் எனக்கு நிஜமாகவே ஒரு பெரிய ஒரு ஆனந்தம். எவ்வளவு கூட்டம், எத்தனை ஆத்ம நண்பர்கள், எத்தனை ஆன்மீகவாதிகள் எல்லாரும் சேர்ந்து அங்க அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் போது, ஏதோ ஒரு கொஞ்சம் இது இருக்கிறது, இவர்கிட்ட பவர் இருக்குது, இவர் சொல்லி கொடுக்குற அந்த தியானத்துல நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எனக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இது கொஞ்சம் இதாக இருந்தது. அடுத்தது நான் அடிக்கடி ராமநாயக்கன்பேட்டை அகசியர் பிரமிடுக்கு போக ஆரம்பித்தேன். அவருடைய பிரசங்கத்தை எல்லாம் கேட்க கேட்க எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது. அடுத்தது அவர் என்ன செய்தார் என்றால், அருகில் வாருங்கள் என்று சொல்லி அருகில் அமர வைத்து நம் தோள் மேல் கை போட்டு கொண்டு என்னுடன் சேர்ந்து தியானம் செய்யுங்கள் என்று மேடைக்கு அழைப்பார். அது போல போகும்போது யாருமே இது போல செய்வதில்லையே, எப்பயும் ஒரு 10 அடி தூரத்துல தானே எல்லாரும் நிக்க வைப்பாங்க, அந்த மாதிரி நிக்க வச்சு தானே அவங்க குருஜிக்கும் நம்ம சிஷ்ய பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரி செய்வாங்க, இவர் என்ன வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது இன்னும் ஒரு படி என்னால முன்னால வர முடிஞ்சது. பிறகு பார்த்தால் அப்புறம் தோல்மேல் கை போட்டுக்கொண்டு கீழே படிக்கட்டு விட்டு இறங்கி வந்தார். என் தோல்மேல் கை போட்டுக் கொண்டார். அப்புறம் பேசிக்கொண்டே வந்தோம், என்ன ஏது என்றாலும் கேட்டுக்கொண்டிருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது யார் இது போலாம் பேசுவாங்க அப்படின்னும் போதெல்லாம் நமக்கு ரொம்ப இதா இருந்தது. அடுத்தது இந்த பயிற்சி மூலியமாக நமக்கு என்ன பெனிஃபிட்னுட்டு நம்ம நினைக்கிறதுக்கு முன்னால இதனால நமக்கு ஆத்ம திருப்தி எவ்வளவு இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். எல்லாருமே மெட்டீரியல் பெனிஃபிட்டுக்காகத்தான் வருவாங்க. ஆனா தியானத்துக்குன்னு பக்திக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம் இருந்தா தான் வர்றாங்க. கஷ்டங்கள் இருந்தா தான் இந்த தியானத்துக்கு வரணும்னுட்டு அவசியமே இல்லைங்க. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நிம்மதியா இருக்கணும்னா நம்ம அதுக்காக வரலாம். என்ன சொல்றேன்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னுவாங்க. அது போலதான் நான் ஒரு முறை என்னுடைய மோதிரத்தை தொலைச்சிட்டேன். இந்த நவரத்ன மோதிரம் இது தொலைச்சதும் இல்லை, வீட்டுலதான் வச்சிருந்தேன். பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு அப்படி எடுத்து வச்சுட்டு திருப்பி போட்டுக்கலான்னு பார்க்கும்போது காணோம், மறந்துட்டேன். வெளியே வந்துட்டேன், அப்புறம் மறந்துட்டேன். அப்புறம் பார்த்தா போய் தேடி பார்த்துக்கும்போது காணோம். அப்புறம் என்னடான்னுட்டு வருத்தப்பட்டு இருக்கும்போது என் பெரிய பொண்ணு வைஷ்ணவிங்கிறவங்க, அவங்க என்ன டாடி இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்குன்னு போல இருக்கு முகம்லாம், ஆமா கண்ணு இந்த மாதிரி என்ன, அட இதுக்கு போய் நீங்க வருத்தப்படுறீங்க, எப்பயும் பண்ணுவீங்கல்ல, பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க, உங்களுக்கு கிடைச்சிடும், சீக்கிரமா கிடைச்சிட்டு. சரி, இது என்ன இதெல்லாம் அதிசயமா நமக்கு தெரியலையே, இந்த பொண்ணே சொல்லும் போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிடம் நான் உட்கார்ந்த இடத்துலயே கண்ணை மூடி உட்கார்ந்து கொண்டிருந்தேன். கடைசியில எங்க பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பாருங்க டாடி, இது எங்கேயோ இங்கதான் இருந்தது, கீழே விழுந்திருந்தது, நீங்க கவனிக்கல அப்படின்னு சொல்லி கீழே நமக்கு பாத்திரம் கழுவிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு கொஞ்சம் கீழே இருந்தது.
எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த அறிவு எனக்கே முன்னாலேயே இல்லை. அதுதான் அதுதான் பிரபஞ்ச சக்தி. அதனுடைய ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னுட்டு அவங்க நினைச்சாங்க. அது போல நமக்கு அனுபவம் கிடைச்சது. அதே போல ஒவ்வொரு முறையும் நான் வந்து உடல்நிலை சரியில்லைன்னுட்டு நம்ம டாக்டர் கிட்ட போகும்போது நம்ம பெருசா ஐயோ இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ நம்ம நினைச்சிட்டு போறோம். அந்த நேரத்துல நம்ம வந்து தியானம் பண்ணிட்டு அங்க போகும்போது அங்க ஒண்ணுமே இருக்காதுங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க, சௌரியமா இருக்கிறீங்க, நீங்க தைரியமா போயிட்டு வாங்கன்னிடுவாங்க. இது போல பலவிதமான அனுபவங்கள் என்னோட வாழ்க்கையில ஏற்பட்டிருக்குங்க. எனக்கு மட்டும் இல்ல, இதே போல என் நண்பர்களுக்கெல்லாம் ஆயிருந்தாலும் கூட அவங்களுக்காக நான் சொல்லுவேன், நீங்க வந்து யாருக்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கைய நீங்க மாற்றணும் அப்படின்னா நீங்க இந்த தியானத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு. ஒரு ரீசெண்டா என்னுடைய நண்பர் வந்து பாலசுப்ரமணியம் அப்படின்னுட்டு சேலத்துல அவருக்கு 2 கிட்னியும் கொஞ்சம் இதா இருக்குன்னு சொல்லிட்டு அவரு டயாலிசிஸ் போயிட்டு இருக்கிறார். அவருக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி பாலு, நீங்க அவரை நாங்க பாலுன்னு தான் கூப்பிடுவோம். பாலசுப்ரமணியங்கிறது குறிச்சு நாங்க வாசல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு பேர் குட்டி பாலுன்னு சொல்லுவோம். அவருக்கு வந்து சொன்ன, இந்த மாதிரி தியானம் பண்ணு பாலு, உங்களுக்கு சீக்கிரமாவே குணமாயிடும். நீங்க மந்திரத்துல மாங்காய் ஆகணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய அனுபவம் வந்து என்னன்னா, எந்த பிறவியில நீங்க யாராக்காவது நீங்க வந்து துரோகமோ இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கீங்க அவருக்கு, அதனால நீங்க இது போல வந்திருக்கு. உங்க பாவ வினைகள்லாம் குறையும். அது இல்லாம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க, நீங்க சீக்கிரமாவே குணமாயிடுவீங்க அப்படின்னு சொல்லி. யாருன்னே தெரியாத குப்தா என்னன்னா, ஆமாங்க, நம்ம மனித பிறவியை 350 இருந்து 400 பிறவி எடுக்கிறோம். அந்த பிறவியில ஏதோ ஒரு பிறவியில யாருக்கோ என்ன தெரிஞ்சோ தெரியாமலே நம்ம செஞ்சிருக்கோம். அதனால நீங்களும் அதே மாதிரி நான் யாருக்கு என்ன தவறு செஞ்சிருந்தாலும் என்ன மன்னித்தருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்ன பிறகு இப்போ டயாலிசிஸ் வாரம் 3ல இருந்து 2ஆ குறைஞ்சிருக்கு. நல்லா இருக்கேன் குப்தா, நல்லா நிம்மதியா தூங்குறேன், எனக்கு அந்த பயன்னு இல்லை, இப்ப நான் தைரியமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது போல நம்ம வந்து ஒருத்தருக்கு நம்ம பணத்தால உதவி செய்யறதோ இல்ல நாம பிசிக்கலா அவங்களுக்கு உதவி செய்யறதோ விட, இது போன்ற ஒரு நம்ம நம்ம ஆனாபான சதி தியானத்தை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும். இதுதான் நம்ம ஐயா பத்ரிஜி அவர்கள் எல்லோருக்கும் சொல்வது என்னென்றால், உனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, மற்றவர்கள் அவர்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லட்டும். இது போலத்தான் நம்ம நடந்துக்கணும். அதாவது உங்களுக்கு ABCD எது தெரியுதோ அது அவங்களுக்கு அப்படியே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அவருடைய மிஷனே அதுதான். அதாவது உலகம் பூராவும் வெஜிடேரியனாக இருக்க வேண்டும், உலகம் பூராவும் பிரமிடு கட்ட வேண்டும், உலகம் பூராவும் எல்லோரும் இந்த தியானத்தை ஃபாலோ செய்ய வேண்டும் தான். அதனால இது அவருடைய மிஷனை நம்ம எல்லாமே பூர்த்தி செய்யணும். அவர் இருக்கிறாருன்றது நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிறார். நான் அவர் பிசிக்கலா இல்லைங்கிறத விட அவர் எல்லோர் மனசுலையும் எல்லாரிடத்திலையும் எல்லாம் பரவி இருக்கின்றார். இப்போ நம்ம ஒரு முக்தி மார்க்கம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இதை நம்ம காலம் பூராவும் நம்ம ஃபாலோ பண்ணணும். எல்லோருக்கும் நம்ம எடுத்துட்டு கொண்டு போய் சொல்லணும். அதேதான் தியானம், சத் சங்கம். அதே தியானம் செய்யணும். அதே போல நம்ம வந்து சுவாத்தியாயம் செய்யணும். அதே போல நம்ம சத் சங்கத்துல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். தியானங்கிறது வந்து மினிமம் 3 செய்யணும். அல்லது அவங்களுடைய வயசு அளவு அவ்வளோ செய்யணும். அதே மாதிரி சுவாத்தியாயம் செய்யணும்னா நம்மளுடைய சந்தேகங்கள்லாம் நிறைய கிடைக்கும். அந்த சந்தேகத்தை நம்ம பூர்த்தி செய்யணும்னா இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கணும். யார் யாரு இந்த ஆத்மீக புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி புத்தகங்கள் நம்ம படிக்கும்போது நம்ம சந்தேகங்கள்லாம் கிளியர் ஆகும். நாம வேற நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் போது இன்னும் நம்ம அது மீன் ஆழ்ந்து நம்ம போக வேண்டியதா. அடுத்தது நம்ம சத் சங்கம். சத் சங்கத்துல தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்கு கிடைச்ச அனுபவத்தை மற்றவங்களுக்கு சொல்றதும், மற்றவர்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை நாம பெற்றுக்கொள்வதனால நமக்கு நிறைய இன்னும் நம்ம அந்த ஃபெய்த்ல இந்த தியானத்துல நம்ம இன்னும் ஆழ்ந்து நமக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ ஒரு முக்தி மார்க்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருந்து நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்றேன். அந்த பாயிண்ட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிஜமாவே இது வந்து ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் மூலியமா நம்ம நிறைய நம்ம வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டா நம்ம போகும்போது என்னாங்கன்னா, இதனுடைய ஆழ்ந்த எப்படி இதெல்லாம் வந்து அவரு, அதாவது ஒண்ணு சொல்றாங்க, நம்ம ஒரு புத்தகம் படிக்கிறதுக்குள்ள வர எத்தனையோ வாட்டி கொட்டாய் விட்டுருவோம், இல்ல சோம்பேறித்தனம் வந்துடும், படுத்துருவோம்.
டிவி ஞாபகத்துக்கு வரும் இல்லையா, யாராவது ஒருத்தர் தொந்தரவு பண்ணுவாங்க. ஆனா நம்ம பத்ரிஜி மகா அவர் என்ன செஞ்சாருன்னா 1,50,000 புஸ்தகம் படிச்சிருக்காரு. ஒரு புத்தகம் இல்ல, 2 புத்தகம் இல்ல, 1,50,000 புத்தகங்களுக்கு மேல் படிச்சிருக்காங்க. அவர் படிச்ச புஸ்தகங்கள் எல்லாமே அருகில் இருக்க யாருக்காவது இந்தப்பா இது நீ படிப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். அது போல அவர் படிச்சு அனுபவம் அணிந்து அதுல கிடைச்ச பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்துத்தான் நமக்கு வந்து கிறிஸ்டல் கிளியரா ஜூஸ் மாதிரி பிழிஞ்சு நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க. அதுல குடிச்சதுதான் ஒரு முக்தி மார்க்கம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு துளி. அந்த துளியில நம்ம வந்து நாம இது முதல்ல தெலுங்குல தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ல முத மொழிபெயர்த்து அருணா மேடம் அவங்க கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். இது வந்து முக்தி மார்க்கங்கிறத சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போறோம். நம்ம வந்து நிஜமாவே நம்ம இன்னைக்கு ஒரு நாள் நல்ல நாள், இன்னைக்கு இந்த நாள் வந்து திருநாள். இந்த நாளுக்காக நம்ம எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ சொல்ல முடியாதுங்க. நீங்க எதிர்பார்த்து கொண்டது, நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தது இரண்டுமே மேனேஜர். நம்ம என்ன தேடி போறோமோ அது நம்மளை தேடி வரும். அப்போ அந்த மாதிரி தேடி வந்ததுதான் இந்த நாட்கள் வந்து முக்தி மார்க்கம் அப்படிங்கிறது. நம்ம கேட்க கேட்க எல்லாருக்குமே ஒரு ரியலைசேஷன் கிடைக்கும். அந்த அதுல வர்ற ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு பாயிண்ட் நான் சொல்லக்கூடிய இந்த புத்தகத்துல நம்ம நமக்கு கிடைச்ச புத்தகத்துல நம்ம படிச்சது, அதுல எழுதி வச்சது, அதுல நாம அதுல இருந்து எழுதி கொடுத்தது எல்லாத்துலயுமே எடுத்து நம்ம பார்க்கும்போது அதுல இருந்து ஒரு பாயிண்ட் இல்ல 2 பாயிண்ட் எடுத்து செஞ்சா கூட நீங்க இந்த லைன்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த ஆனாபான சதி தியானத்துல நம்ம தியானத்துல இருக்கிறோன்ற அர்த்தமாயிருங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் சீனியர் மாஸ்டர் அருணா மேடம் அவர்களுக்கும் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் மற்றும் பழனியப்பன் சார் அவர்களுக்கும் மகாவதா ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் நான் நன்றியை கூறியும் மறுமுறை ஒரு வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கலாம். இப்போ நம்ம முக்தி மார்க்கம்ன்ற சப்ஜெக்டுக்கு போனோம்னா நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இது ஒரு ஸ்டேஜ், ஏதாவது இது ஒரு இடமா அல்லது அங்க நாம போகணுமா இல்ல வயசானவங்க தான் போகணுமா எல்லாம் சொல்லுவாங்க. முக்தி அடைஞ்சிட்டாரு இது ஒரு இது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருமே நமக்கு தெரியாது. புக்ஸை பார்த்தாலும் தேவைப்படும் போது கிடைக்காதுங்க. இது வந்து தெலுங்குல இருந்திருக்கு, அதுல இருந்து தமிழ்ல வந்திருக்கு. அதை உங்களுக்கு நான் சொல்ல விளைந்துள்ளேன். முக்தி மார்க்கம் அப்படின்னா, மார்க்கம் என்றால் என்ன? வழி. முக்தி என்றால் என்ன? மோக்ஷம் என்று சொல்லுவாங்க, சொர்க்கம்னு சொல்லுவாங்க. முக்தி அடைஞ்சிட்டாரு சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. கைவல்யம் சொல்லுவாங்க, லிபரேஷன் என்றும் சொல்லுவாங்க. சில பேர் சொல்யூஷன் கூட சொல்லுவாங்க. சில பேர் விடுதலை, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? விடுதலை அப்படின்வாங்க. விடுதலை அப்படின்னா சொல்றேன். விடுதலை என்றால் என்ன? எதுல இருந்து விடுதலை? இப்போ விடுதலைன்னா அப்ப ஜெயிலிருந்து வந்தாங்கன்னா ஜெயிலிருந்து வெளியே விடுதலைன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து எப்போதுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க. சந்தோஷமா இருக்கணுமே அப்படின்றது சொல்லிடலாம். ஆனா சந்தோஷமா இருக்கிறாங்களா என்று பார்த்தா இல்லவே இல்லை. ஏன்பா என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கேன். அப்படி வாய் வார்த்தையா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு 1000 கஷ்டங்களும் மன வருத்தங்களும் உள்ள இருக்கும். ஆனா வெளியே சொல்றது இல்லை. ஆனா கேட்கும்போது சந்தோஷமா இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய இயல்பாகவே இந்த சந்தோஷம் என்பது இருக்க வேண்டும். அது எப்படி சாத்தியம்? இயல்பாகவே பொய் இல்லாம நிஜமாவே நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன சாத்தியம் இருக்கு? என்னன்னா சாத்தியம் அப்படின்றால் ஒரு 2-3 பாயிண்ட்டுங்க. அதுல என்னன்னா, உடல்ல எந்த உபாதையும் இருக்கக்கூடாது. தலைவலியிலிருந்து கால் வலி வரையும் எந்த வலியும் இருக்கக்கூடாது. உபாதைகள் எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் அடுத்தது என்ன? சத்தியத்தில் வாழ வேண்டும். சத்தியம் என்ன? நியாயம், நீதி, நேர்மை, அந்த மாதிரி யாருக்கும் துரோகம் செய்யாம ஒரு நடுநிலைமையோடு எல்லாருக்குமே இருக்கணுங்கிறது சத்தியம். உண்மைக்கு புறம்பாக இல்லாமல் உண்மையோடு இருத்தல் அப்படின்னு சொல்றோம். சத்தியத்தில் வாழ்கின்றோமா? அப்போது நம் புத்தி முக்தி ஞான மார்க்கத்துக்கு அழைத்து செல்லும். நம்ம புத்தி எங்க எடுத்து போகும்? ஞான மார்க்கத்துக்கு அழைத்து செல்லும். சத்தியத்தில் வாழவில்லை என்றால் அங்கே அழுக்குகள் சேர்ந்து அது பெருசா பண்டல் பண்டலா லேயர் லேயரா பழிஞ்சு ஒரு பெரிய ஒரு பண்டல் மாதிரி சேர்ந்து அது ஒரு மாதிரியா இருக்கும். அது என்னன்னா ஒரு பாவங்கள் சேர்ந்து பாவ மூட்டையா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அது வர வர உடல் உபாதைகள் வரும். அப்புறம் மனது துக்கம் ஆகிடும். எல்லாமே ஒன்றுக்கொன்று இன்டர் கனெக்டட் ஆகி இந்த துன்பங்களை இருந்து நம்ம விடுதலை ஆக வேண்டும்.
அப்போ உடல் ரீதியான துக்கத்திலிருந்து அதுக்கு விடுதலை ஆக வேண்டும். அடுத்தது மன ரீதியான துக்கத்திலிருந்து விடுதலை ஆகும். முதல்ல உடல் ரீதியா நம்ம வந்து துக்கத்திலிருந்து வெளியே வரணும். அடுத்தது மன ரீதியான துக்கத்திலிருந்து வெளியே வரணும். பிறகு பயம், ப்ரெஷர், டென்ஷன் ஆகியவற்றிலிருந்தும் வெளியே வரும். இது நாம் எங்க பிறந்தோம், எதுக்கு இந்த பூமிக்கு வந்தோம், ஏன் பிறந்தோம், இப்போ நாம என்ன செய்கின்றோம் அப்படிங்கிற ஒரு பெரிய போன்றவற்றெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன், எதுக்கு, எப்படி, எங்கே, ஏன் அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ சத்தியம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். இந்த ஞானமும் தெரியாது. ஆகையினால் புத்தியிலும் தடமாட்டம் இருக்கும். இந்த மூன்றும் சரியாக தெரிந்து கொண்டு கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் பரிபூர்ண முக்தி என்று சொல்கிறார். அதாவது இன்று நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், ஆனால் நாளை இல்லை என்றால் அது பரிபூர்ண முக்தி கிடையாது. ஏதாவது இன்று போல் சந்தோஷமாக எப்போதுமே நம் வாழ்க்கையின் கடைசி நொடி வரையிலும் இருப்பது தான் பரிபூர்ண முக்தி என்று சொல்லும். காம, அர்த்த, மோட்ச என்கின்ற கர்ம, மோட்ச என்கின்ற 4 புருஷார்த்தங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார். மோட்சம் என்பது என்னவென்றால் இந்த 3லிருந்து வெளியே வருவது தான். அது 3 என்ன? காம, அர்த்த, கர்மா ஆகிலிருந்து வெளியே வந்தால் நமக்கு என்ன கிடைக்குது? மோட்சம் கிடைக்கிறது. அதுக்குத்தான் நம்ம இவ்வளவு இது பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, திரைசூன்ய விஷய வேதா மித்ரா குன்யோவா அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 குணங்கள் இருக்குது இல்லையா, தமோ, ரஜோ, சாத்விக குணங்கள் இருக்கிறதோ இல்லையோ, அப்போ இந்த விசிஎஸ் சர்க்கிள்ல வெளியே வரணும். இந்த 3 குணங்கள் இருந்தும் வெளியே வர வேண்டும். இந்த குணங்கள் கூட கனெக்ட் ஆகி இருக்கிறது உடல் பூர்வ குணங்கள். எங்கிருந்து வருகிறது என்றால் முதலில் தமோ குணத்திலிருந்து தான் வெளியே வருகிறது. தமோ குணம் நமக்கே தெரியும், அது சோம்பேறி பொசிஷன். அது ஒரு படத்துல வடிவேல் கூட உட்கார்ந்துட்டே இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் அந்த மரத்துக்கு மேலேயே உட்கார்ந்து, ஏன்டா உனக்கு இப்படியே இருக்கியடா, உனக்கு ஏதாவது இதுன்னா நீ உட்கார்ந்து பாரு அப்படின்னா, யாராலையுமே அவன் மாதிரி உட்கார்ந்துட்டே இருக்க முடியாது. எல்லாருமே அப்பா நீ தான் கிரேட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சும்மா இருக்கிறது. அவர் மட்டும் அவருக்கு தன்னுடைய உடம்ப பார்த்துக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், அது போல இருக்கிறது. பசிச்சா சாப்பிடணும், தூக்கம் வந்தா தூங்கணும், அப்ப சும்மா இருக்கணும். அது போல இருக்கவங்க இருக்கு. அந்த உடம்பு தன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் தமோ குணம் சொல்றேன். அதுல இருந்து வெளியே வரணும். அந்த இது தமோ குணத்திலிருந்து வெளியே வரணும்னா சுறுசுறுப்பா இருக்கணும். சாரி. அடுத்தது புத்தி சம்பந்தப்பட்டது. ஒண்ணு நம்ம என்ன பண்ணோம், உடம்ப பார்த்து நம்ம சும்மா சோம்பேறி இல்லாம சுறுசுறுப்பாவா நம்ம இதை பார்த்துக்கணுங்கிறது. அடுத்தது என்னன்னா புத்தி சம்பந்தப்பட்டது. அது ரஜோ குணத்துக்குள்ளேயும் சத்துவ குணத்திலே இருந்து இரண்டிலையும் இருந்தும் நம்ம இந்த குணங்கள் இருந்து வெளியே வரணும். ஒண்ணு தமோ குணத்திலிருந்து வெளியே வரணும், அடுத்தது ரஜோ குணத்திலிருந்து வெளியே வரணும், சத்வ குணத்திலிருந்து வெளியே வரணும். அப்போ இந்த 3லிருந்து வெளியே வந்த பிறகுதான் நம்ம அடைய வேண்டியது நிர்குணம் என்று சொல்றாங்க. அப்போ நிர்குணம் அடையறதுக்கு முன்னால் இந்த 3 குணத்திலிருந்து வெளியே வந்தால் நம்ம நிர்குணம் அடையலாம். சத்துவகுணத்தில் இருந்தாலே பெரிய விஷயம் என்று நினைக்கின்றோம். அதுவும் போகாது. நம்ம குணத்தில் இருந்து இந்த தத்துவ குணத்தில் இருந்தும் வெளியே வந்த பின் நிர்குண நிலைக்கு நாம் வர வேண்டும். நிர்குண நிலை என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்போ நாம எப்பவுமே துக்கத்தில் இருக்கக்கூடாது. உடல் சரி, மனத்தாலும் சரி, புத்தியாலும் சரி, எல்லாவற்றிலிருந்தும் வெளியே வந்தால் அதுதான் நம்ம நிர்குணம் என்று சொல்கின்றோம். அதுக்கு தலைவலியிலிருந்தும் சரி, கேன்சர்ல இருந்தும் சரி, உள்ள எல்லா நோய்களிலிருந்தும் குணமாகி வெளியே வேண்டும். அது உடல் ரீதியாக. அப்போ நாம் குணமாகி வெளியே வந்தோம் என்றால்
சரீரத்திலிருந்து விடுதலை. சரீரத்துல நமக்கு எந்த உபாதியும் இல்லப்பா, நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்ப என்னன்னா உங்களுக்கு சரீரத்திலிருந்து விடுதலை ஆயாச்சு. அதே மாதிரி உதாரணத்துக்கு இப்போ நான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு வைக்க முயல்றது முயற்சி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டுல. அப்போ அது கிடைக்கல. அது என்னன்னா நிறைய ஃபீஸ் சொல்றாங்க இல்லையா, அவர் சொல்ற இடத்துல நமக்கு சீட் கிடைக்கல, அதுக்கு ரொம்ப தூரம் போகணும் செய்யணும். அது இப்போ வீட்டை விட்டு தூரமா இருந்தா அவங்க நம்ம பார்க்க வர முடியாது, அவங்கள நம்ம பார்க்க முடியாதுன்ற இடத்துல எல்லாமே அதுக்கு வந்து நீ சொல்லுவாங்க. அப்ப கிடைக்கல இல்லையா. அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த கட் ஆஃப் மார்க், நீட்ல போய் கட் ஆஃப் மார்க்ல கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டதுனால இத்தனை பிரச்சனை. அப்ப அதுக்கு சில பேர் சொல்லுவாங்க, நீ இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கலாம்ப்பா. இப்போ என்ன செய்யறது, கஷ்டப்பட்டு படிக்காமையா நீட்ல எல்லாம் எழுதியிருப்பாங்க, கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க, ஆனா முடியல. சரி, அப்போ அதுக்கு ஒரு வருஷம் படிச்சு விட்டு பிறகு நீட் எழுதி பாஸ் என்னெல்லாம் சொல்லுவாங்க. சரி சொல்லிட்டாங்களே, நம்ம வந்து செய்யலாம். ஆனா அதற்கு எல்லாமே நாம் மனதிற்கு எடுத்து செல்லாமல், சரி ஓகே ஏதோ சொல்லிட்டாங்கன்னு நாம வந்து நம்ம வேலையை நாம் பார்க்க வேண்டும், அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டும், நிர்மல ஸ்டேஜுக்கு நாம போயிடணும். அப்போ அதுக்காக வந்து ஆமாப்பான்னு சொல்லி அவங்க கூட ஆர்கியூமெண்ட் செய்யறதோ, அது அவங்க சொல்றதுனால நம்ம மனசுல கஷ்டப்படுத்த கூடாது. அப்போ உங்களுக்கு பிடித்த விஷயத்தை நீங்கள் செய்யணும், மற்றவங்களுக்கு பிடித்தவத்தை ஆனால் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. அப்போ என்ன செய்யணும், அவங்க எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிறது சொல்றத உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க அதுக்காக வருத்தப்பட்டோ அதுக்காக நீங்க வந்து ஃபீல் செய்யணும்னா, அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அவங்க சொல்லியிருக்காங்க, ஆனா உங்களுக்கு பிடிக்கலையா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்னன்னா அது மைண்டுக்கு எடுத்து செல்லக்கூடாது, நம்முடைய ஒரிஜினாலிட்டி என்று நினைக்க கூடாது. அப்படி செய்தால் பிளாக்கேஜ் ஆகிவிடும், மனரீதியான சங்கடங்களுக்கு உபாதைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. புத்தி எப்படி இருக்க வேண்டும் என்றால் பயங்கர கான்சன்ட்ரேஷனாக இருக்க வேண்டும். அதே மாதிரி மெமரி பவர் கூட ஃபுல்லாக இருக்கணும். உதாரணத்துக்கு பழைய ஜென்மத்தில் நடந்தவை கூட நம் ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டும். அது போல நம்ம புத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது நினைவு வச்சிருக்கணும் அளவுக்கு இருக்கணும், அதுதான் புத்தி அப்படின்னு சொல்றாங்க. சோ புத்தியில் இருந்து முக்தி என்று சொல்கிறார்கள். அதுதான் ஜீசஸ் கூட என்ன சொல்றாங்கன்னா, இறைவன் ராஜ்யத்தில் நாம் தேடுவது துக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி இருந்தால் நமக்கு என்ன தேவையோ அது நம்மை தேடி தேடி தானாக வந்து சேரும் என்றார். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நிர்வாணம் இருக்கு, துக்கம் இல்லாம இருப்பது தான் நிர்வாணம். பரிநிர்வாணம் இருக்கிறது, இன்றும் அதற்கு இன்னும் அதற்கு துக்க நிலை இல்லாமல் இருப்பது. அடுத்தது மகா பரிநிர்வாணம் என்றால் உடல் மனம் புத்தி மூன்று இடத்தில் இருந்தும் இந்த துக்கத்தில் இருந்தும் வெளியே வந்தோம் என்றால் அதுவே முக்தி நிலை. நிர்வாணம் என்கின்ற வார்த்தையை கொடுத்திருந்து நம்ம புத்தகங்கள், அதாவது புத்தகத்திலிருந்து நம்ம சொல்றோம்னா நிர்வாணம் என்கின்ற வார்த்தை விவரித்து நமக்கு வந்து அந்த சின்ன துக்கத்திலிருந்து வெளியே வரும். நிர்வாணம் என்றால் என்னன்னா துக்கத்திலிருந்து விடுதலை. பரிநிர்வாணம் என்றால் என்ன, அதிகமடியான துக்கத்திலிருந்து வெளியே வருது. மகா பரிநிர்வாணம் என்றால் மிக மிக அதிகமான துக்கத்திலிருந்து வெளியே வருது. இந்த மனம் உடல் புத்தியில் இருந்து வெளியே வந்தாலே முக்தி அடைந்தது போலத்தான். ஆக நம்ம என்ன செய்யணும், உடலிருந்தும் புத்தியிலிருந்தும் மனதிலிருந்தும் நம்ம வந்து வெளியே வந்தா நம்ம முக்தி நிலையை அடையலாம். அப்போ நம்ம வெளியே வந்த பின் நம்மை சுற்றி இருப்பவர்கள் இந்த துக்கத்தில் இருந்தும் வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹெல்பிங் தம் ஃப்ரம் அவுட் ஆஃப் த துக்க நிலை, பரிநிர்வாண நிலை என்று சொல்கின்றோம்.
என்றும் உலகத்தில் இருக்கின்ற துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அதை அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா மகா பரிவாரணம், மகா பரிநிர்வாணம் என்று சொல்கிறார்கள். அப்போ சில டீச்சர்லாம் சிலருக்கு டீச் செய்வாங்க. வந்து டீச் செய்யும் போது சிலருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சரியா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எப்போ இது போன்ற சொல்லி கொடுக்காமல் அவங்க வந்து இருக்கிறாங்களோ அவர்கள் துக்கத்திற்கு சென்று விட்டார்கள் என்று பொருளாகும். முதலில் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், பிறகு நம்மை சுற்றி இருப்பவர்களை சரி செய்ய வேண்டும், பிறகு உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அந்த துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான வழியை சொல்ல வேண்டும். இந்த 3 வித துக்க நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விட்டீர்கள் என்றால் அதுதான் முக்தி நிலை என்று பொருளாகும். நாம் எப்போது முதலில் துக்கத்திலேயே வெளியே வருகின்றோமோ அதற்கு பெயர் அரிஹண்ட். நாம் எப்ப இந்த துக்கத்திலிருந்து வெளியே வந்தா அதுக்கு பேர் என்ன? ஹரி. சரி, ஹரி என்றால் என்னென்ன? எனிமி. ஹண்ட் என்றால் என்ன? அழித்தல். அப்போ ஹரிஹண்ட் என்றால் எனிமியை, எதிரியை அழித்தலாம். அப்போ எதிரி யார் யாருன்னா கோபம், அன்ஸ்டாபிலிட்டி, சாரோ, இதுதான் முதல் எதிரிகள். அதை நாம் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது. இந்த ஸ்டேஜை தான் தமோ குணம் என்று சொல்கிறார்கள். நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, தமோ குணம்னா என்ன? தான் உண்டு, தான் வேலை உண்டு, தின்ன வேண்டியது தூங்க வேண்டியது, தூங்க வேண்டியது தின்ன வேண்டியது, பசி எடுத்தா சாப்பிட வேண்டியது, தூக்கம் வந்தா தூங்க வேண்டியது, யாருக்கும் யாராலையும் எந்த தொந்தரவும் இவங்க போக மாட்டாங்க, இவங்களுக்கு யாரும் செய்யவும் மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் தமோ குணம். சரி, அதற்கு பின் காமக்ரோத மதலோப ஆச்சரியங்களை குணத்தை எல்லாம் அழிக்க வேண்டும். பிறகு ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய சத்துவ குணத்தில் இருந்து வெளியே வர வேண்டும். அப்போ அரிஹண்ட் ஸ்டேஜ் இருந்து கொண்டே மற்றவர்களுக்கு எப்படி வெளியே வந்தோமோ அதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் எப்படி அரிஹண்ட் ஸ்டேஜில் இருந்து வெளியே வந்தோமோ அதே வந்து மற்றவங்களுக்கு நான் இப்படியெல்லாம் செய்யுங்கப்பா, கண்டிப்பா உங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது என்னன்னா பரிநிர்வாணம் என்றும் இதையே சொல்றாங்க. உலகம் பூராவும் இருப்பவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது தான் மகா நிர்வாணம் என்று சொல்றாங்க. சரியா? அப்போ பரிமுக்தி ஸ்டேஜில் இருந்து இருப்பவர்களை போதிசத்வா என்றும், மகா பரிமுக்தி ஸ்டேஜில் இருப்பவர்களை புத்தாகுட் என்றும் சொல்கின்றோம். அதன் பிறகு அவர்களுக்கு அடுத்த பிறவி இல்லை என்று சொல்றார். எப்போ நீங்க புத்தாகுட் நிலையை நீங்க அடைஞ்சிட்டீங்களோ உங்களுக்கு பிறவி இல்லை, நீங்க முக்தி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சாதனை நிறைய செய்ய வேண்டும். தினசரி நம்ம என்ன செய்யணும்? தியானம் செய்யணும். தினசரி ஆன்மீக விஞ்ஞானிகள் எழுதிய புத்தகங்களை நாம படிக்கணும். யார் யார் ஆன்மீக விஞ்ஞானிகள் சொல்லணும்? சுதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா யோகானந்தா, வேதவியாசா, சுவாமி ராமா, அடுத்தது சொல்ல போனா லோக் சங்கிரம்பா, இது போன்ற புத்தகங்கள் அவங்க எழுதியிருக்க புத்தகங்களை நம்ம படிக்கணும். அப்போ இவங்கெல்லாம் வந்து நியூ ஏஜ் மாஸ்டர்கள் தான். நாம் இவர்கள் சஜ்ஜன சாங்கித்யம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் இதை எல்லாம் சரியாக செய்து வந்தார்கள் என்றால் பல தினசரி வாழ்க்கையில் செயல்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இல்லைங்களா? எக்ஸாம்பிள் வந்து நல்லா சாப்பிடலாம், அப்புறம் வந்து நல்லா தூங்கலாம், சமைக்கலாம், சுவைக்கலாம், எல்லாமே. மெடிடேஷன் மூலமாக நாடி மண்டலத்தை சுத்தம் செய்யணும். பூர்வ ஜென்மத்திலிருந்து கொண்டு வந்த கர்மாக்களை நாம் கிளியர் செய்யணும். தியானம் ஞானாத்தி தத்த கர்மானம் என்று சொல்கிறார்கள். இதனால் பழைய விஷய கர்மாக்களில் இருந்து வரக்கூடிய எல்லாத்தையும் நாம் களையணும். நம் கர்மாக்களை கூட கிளியர் ஆகிவிடும். இந்த சந்தர்ப்பங்களிலிருந்து எப்போது தெரிந்து கொள்கிறோமோ என்றால் அப்போது தியானத்திலிருந்து நமக்கு வந்த பின் தான் அப்படின்னு நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த தியானம் செய்ய நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கர்மாக்கள் குறையுது. நம்ம கர்மாக்கள் குறைய நமக்கு வந்து
ஞானம் பிறக்குது. ஞானத்தினால் முக்தி, முக்தினால் மோட்சம் என்று சொல்கிறார்கள். நாம் தியானமும் செய்யணும், அதாவது சுவாத்தியாயம் செய்யணும். சில நம்ம ஆன்மீகவாதிகளாக எழுதிய புத்தகங்களை எல்லாம் நம்ம படிக்க படிக்க நமக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஞானத்தை நம்ம சந்தேகங்களிலிருந்து வெளியே வர்றதுக்காக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சத்சங்கம். சத்சங்கத்தின் மூலியமாக நம்மளுடைய அனுபவங்களை பிறருக்கு சொல்லுவதும், பிறருடைய அனுபவத்தை நாம் கேட்பதுமாக நம்முடைய ஆன்மீக பலத்தை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது போல் நம்ம செய்ய செய்ய என்ன ஆகுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அரிகண்டா இருந்து புத்தா குட்டாகி அதிலிருந்து மோட்சம் அடையலாம். நாம் அடைந்த மோட்ச நிலையை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுப்பதனால் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்குது. ஆகையால நாம் உலகம் பூராவும் பரவ செய்வதால் அது மகா நிர்வாணம் ஆகிறது என்றும் சொல்கிறார். ஆக இதுல இருந்து நமக்கு என்னன்னா, அப்புறம் அடுத்தது என்னன்னா, காஸ்மிக் எனர்ஜி அது உயிருக்கு, ஆக்சிஜன் எனர்ஜி உடலுக்கு. அப்போ நம்ம புத்த நிலையை நாம் அடையணும். அதிலே தான் நம்ம இறக்கம். புத்த நிலையில் இருந்தவர்கள் நமக்கு அடுத்த பிறவி கிடையவே கிடையாது. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா நீயும் நானும் பல பிறவிகள் எடுத்துட்டோம்ப்பா, எல்லா ஜென்மங்களை பற்றியும் எனக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரியல, நீ யோகி பவா அர்ஜுனா என்று சொல்கிறார்கள். சொன்னார். யார் சொல்றாங்க? கிருஷ்ணா சொல்றாரு, அர்ஜுனா யோகி பவா அப்படிங்கிறார். அப்போ தான் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வா என்று சொல்கிறார். மேலும் முக்தி நிலை என்ன என்று சொன்னால், நான் ஆன்மா, நான் உடல் கிடையாது, நான் தான் என் வாழ்க்கையை சிருஷ்டி செய்து கொள்கின்றேன். என்ன சொல்றேன்னா, நான் உடல் இல்லை, நான் ஆன்மா. எப்படி ஆன்மா ஒரு அழியா சக்தி, அது அழியா பொருள் அது. ஆனா உடல் அழியக்கூடியது. எப்போ நம்ம இந்த உடல் இல்லைன்னா இன்னொரு உடலுக்குள்ள போகும், ஆன்மா அழியது இல்லை. சட்டையை போல்தான் நம்ம உடல், அது போல நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறது ஆன்மா. அந்த ஆன்மா எல்லாத்தையும் நம்ம நான் தான் என் வாழ்க்கையை சிருஷ்டி செய்து கொள்கின்றேன். நான் தான் கிரியேட்டர், ஐ மேக் மை ஓன் ரியாலிட்டி அப்படிங்கிற. நாம் தான் கிரியேட்டர், நாம் தான் காடு, அது நாம் தான் ஐ மேக் மை ஓன் ரியாலிட்டி அப்படின்லாம் சொல்றாங்க. இது எல்லாமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பூஜை எல்லாம் செய்தால் எனர்ஜி தான் குறையும். ஆனால் மெடிடேஷன் செய்ய செய்ய நமக்கு எனர்ஜி கூடிக்கொண்டே இருக்கும். முதலில் ஆஸ்ட்ரல் பாடியிலிருந்து பிசிக்கல் பாடிக்கு நம்ம எனர்ஜியை நம்ம விட்டு 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 ஆஸ்ட்ரல் பாடிக்குள் போகணும். ஆஸ்ட்ரல் பாடி உலகத்தில் எல்லாம் நம்ம சென்று வந்த பின் ஆஸ்ட்ரல் பாடியை விட்டு விட்டு காரண சரீரத்துக்குள் போகணும். அப்போ அந்த உடலுடன் காரண சரீரத்துக்கு சென்று அங்கிருக்கும் இருப்பது எல்லாம் தெரிந்து கொண்ட பின், கற்றுக்கொண்ட பின், அந்த பாடியை விட்டு விட்டு மகா காரண உலகத்திற்கு செல்ல வேண்டும். அப்போ எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால் நாம் புரிந்து கொண்டது என்னவென்றால், நாம் புத்தி கிடையாது, நாம் உடல் கிடையாது, நாம் மனமும் கிடையாது, நாம் ஆன்மா என்று தெரிந்து கொள்கின்றோம். நமக்கு தேவையான பிறவி எடுப்போம் என்கின்றார். அப்போதுதான் நம்ம தேவையான பிறவியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எப்போதுமே ஒருத்தரை நம்மை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்க கூடாது. நம்ம நிலைமைக்கு நாம் தான் காரணம். ஆகையால் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் நாம் வருத்தப்படக்கூடாது. அதற்கு பதில் நீங்கள் அவர்களுக்கு என்ன சொல்லி செய்யணும்? உங்களுக்கு தியானத்தை சொல்லி கொடுக்கணும். அப்போது அவங்க துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். இதுதான் முக்தி நிலை என்றும் சொல்கிறார்கள். ஒருத்தர் ஈவன் ஐயா சொல்லுவாங்க, நீங்க யாருக்கும் பிச்சை போடாதீங்க, அப்படி போடுறதுனால என்ன ஆகுன்னா அவன் அதே தொழிலா வச்சுக்குவான். அதுல அவன் வெளியே வர்றதில்ல. அவனை அந்த மாதிரி வெளியே வராததுக்கு நீங்க ஒரு காரணமாயிடுறீங்க. அதுக்கு பதில் அவனுக்கு தியானம் சொல்லி கொடுங்க. அவருடைய வாழ்க்கையில இருந்து பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகும். அவன் தியானத்தின் மூலியமா ஞானத்தை பெற்று ஞானத்தின் மூலியமா முக்தி அடைஞ்ச முக்தியிலிருந்து
அவன் வந்து ஒரு பெரிய இதா வர்றதுக்கு வாய்ப்புகளை நீங்க பிச்சையை போட்டு தடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம ஒரு சொசைட்டியில் இருந்தால் நாம் தேவையில்லாத விஷயங்களை புரிய வைக்கணும். அவர்களுக்கு நாம் செய்யக்கூடாதது என்றதை அவர்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து கற்றுக் கொடுத்த பின் அவர்களுக்கு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுக்கணும். இது போல நம்ம செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேறும். உதாரணத்துக்கு சொல்ல போனா வால்மீகிங்கிறவர் யாரு? ரத்னாகர் என்கிற ஒரு திருடன் தான். அவர் எப்படி திருந்தினாரு? அதை வந்து நாரதர் ஒரு முறை வந்து இந்த மாதிரிடா அவங்களுக்கு திருட்டு தொழில் செஞ்சிட்டு இருக்கிற இந்த பாவத்தை நீ கொண்டு போய் குடும்பத்துக்காக நீ எதுக்காக செய்யற அப்படி? குடும்பத்துக்காக. சரி, நீ குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் போய் கேட்டுப்பார். நான் இந்த மாதிரி உங்களுக்காகத்தான் நான் வந்து இந்த திருட்டு வேலையை செய்யறேன். இந்த பாவம் வந்ததுன்னா உங்களுக்காகத்தான், அந்த பாவம்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவார். அப்ப யாராவது ஏத்துக்கிறாங்களான்னு போய் கேள்றா அப்படின்னு சொல்லும்போது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ அப்பதான் புரியுது ரத்னாகர் என்பது வால்மீகி. இப்போ தமோ குணத்து தோஷத்திலிருந்து வெளியே வரணும்னா நம்ம அந்த லேசினஸ்ல இருந்து வெளியே வந்துட்டோம்னா நம்ம ஒவ்வொன்றா தமோ குணத்துல ரஜோகுணம், சத்வகுணம், தத்துவகுணத்துக்கு மேல்குணத்துக்கு வரும். அப்போ நம்ம முக்தி நிலையை நம்ம அடையணும். ஆக நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, தியானம் செய்யணும், சுவாத்தியாயம் செய்யணும், சஜ்ஜன சாங்கத்தியம் செய்யணும். அதனால நாம என்ன செய்யறோம்னா, நம்ம உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வெஜிடேரியனிசம் நம்ம எல்லாரும் செய்யணும். எல்லா உலகம் பூரா பரவணும், ஒரு உயிரை கொல்லக்கூடாது என்கின்ற அந்த நிலை கொண்டு வரணும். இரண்டாவது பிரமிடு. இந்த பிரமிடை எல்லார் வீட்டிலையும் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் நம் மெம்பர்கள் எல்லாருமே அவர்கள் வீட்டின் முன் ஒரு பிரமிடை கட்டி வைக்க வேண்டும். அப்படி கட்டுவதால் நமக்கு என்னன்னா எல்லாரும் பிரமிடு உலகமாக இருக்கும். அடுத்தது பிரமிடு உலகமாச்சு, அதுக்கு தியானம் எல்லோருமே நம்ம செய்யணும். நம்ம எல்லாரும் தியானம் செய்ய உலகத்தில் இருக்க எல்லாரும் செய்ய போக இந்த உலகம் பெரிய ஒரு மாற்றத்தை அனுபவிக்க போகிறது. எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள், இந்த துக்கத்திலிருந்து வெளியே வருவார்கள், முக்தி நிலை அடைவார்கள், மோட்ச நிலை அடைவார்கள். எல்லாருமே சகஜமாக சந்தோஷமாக, எப்போதும் வருத்தங்கிறதே கிடையாது. அப்போ ஒண்ணு வந்துச்சா சந்தோஷம், ஒண்ணு வரலையா மகா சந்தோஷம், அப்படி இருப்பாங்க. சந்தோஷங்கிறத வார்த்தையை தான் அவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய கிடைக்குங்கிறத இந்த புக்தி மாற்றம், முக்தி மார்க்கம் என்ற சப்ஜெக்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மகா அவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும், இதற்காக கடுமையாக உழைத்த பழனியப்பன் அவர்களுக்கும், இது பொறுமையாக கேட்டுக்கொண்ட ஆத்மநூல் அனைவருக்கும் என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு தலைப்பிலிருந்து நாம் சந்திப்போமா? நன்றி, வணக்கம். வந்தவர்களுக்கும் வணக்கம், வரப்போர்களும் வணக்கம். நன்றி.